இன்றைக்கி எந்த காரியத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வருடத்தில் நம்ம எடுக்கிற தீர்மானங்கள் தான் நம்மளுடைய ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாய் அமைய போகிறது. ஆமேன். முக்கியமான தீர்மானங்களை நம்ம எடுக்கணும். பெண்களாகிய நாம் அந்த தீர்மானங்களை கரெக்டாக எடுக்கணும். எத்தனை பேர் சொல்கிறீங்க இந்த இடத்துல? ஒரு சில இடத்துல நான் தீர்மானம் கொஞ்சம் யோசிக்காமல் பண்ணனால இன்றைக்கி வரைக்கும் நான் அதை நினச்சி கவலைப்பட வேண்டியதாக இருக்குது. நடக்குதில்ல நம்ம வாழ்க்கையில். ஒரு சில இடத்துல தீர்மானங்கள் நம்ம தவறாக எடுத்துடுறோம். சில சமயம் அவசரத்தில் எடுத்துடுறோம். சில சமயம் நம்ம என்ன பண்ண மாட்டேங்கிறோம், பின்னாடி யோசிக்காமல் இப்போ நம்மளுக்கு என்ன வேணுமோ, இப்போ அட் ப்ரெசண்ட் நம்மளுக்கு என்ன வேணுமோ அப்படி ஒரு முடிவு எடுத்துகிட்டு நம்ம போயிட்டே இருக்கோம். சில சமயம் ஆண்டவர் நம்மக்கிட்ட பேசுவார், இந்த காரியத்தை பண்ணாதன்னு சொல்லுவார். ஆனால் நம்ம பார்வை அந்த அளவுக்கு இருக்காது, ஆண்டவரோட அளவுக்கு நம்ம பார்வை இருக்காது. ஆண்டவர் ஒரு காரியத்தை பண்ண வேணான்னு திரும்ப திரும்ப நம்மக்கிட்ட சொல்லிகிட்டே இருந்துமே அந்த காரியத்தை நம்ம துணிகரமாக பண்ணிடுவோம். அப்புறம் நம்ம நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டே இருப்போம். ஆண்டவர் இன்றைக்கி சொல்கிறாரு, உங்கள் ஆசீர்வாதத்தின் வாய்க்கால்களே தீர்மானங்கள் தான். எழுதி கொள்ளுங்க. நம்ம எடுக்கிற தீர்மானங்கள் தான் இந்த வருடத்தில் நமக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதத்தின் வாய்க்கால். ஆமேன். அந்த தீர்மானத்தை நம்ம ஆவியானவரோட துணையோடு எடுக்கணும். இப்போ நம்ம சொல்கிறனால இந்த காரியம் ரொம்ப பெருசு அப்படி இப்படின்லாம் நம்ம யோசிக்கவே வேணாம். அவர் சொல்கிறத நான் கேட்குறேன், நான் கேட்டுட்டு என் வாழ்க்கையை சந்தோஷமாக நடத்துகிறேன், அவ்வளோதான். முன்னாடி ஒரு சாவே விழுந்துருச்சு. ஏசப்பா நிற்கிறாரு. நான் தனியாக இந்த இடத்துல ப்ரேயர் பண்ணணும்னு எனக்கு அவசியம் இல்லை, நீங்கள் சொல்லுங்கப்பா, நீங்கள் சொல்கிறது தான் நான் செஞ்சிட்ருக்கேன். ரொம்ப ஈஸி. ஆண்டவருக்குள்ளே இருக்கும்போது, பரிசுத்த ஆவியானவரோட துணையோடு இருக்கும்போது தீர்மானங்கள் எடுக்கிறது ரொம்ப ஈஸி. அவரை பற்றியே யோசிக்காமல் நம்ம உலக பிரகாரமாக யோசிச்சுட்டு நம்மளுக்கு ஏதாவது ஒரு காரியம் வேணும்னாலும் உடனே ஃபோன் பண்ணி யார்கிட்ட தான், அடுத்த மனுஷங்கள்கிட்ட தான் நம்ம கேட்குறோம். அடுத்த மனுஷங்கள்கிட்ட கேட்டு நம்ம எடுக்கிற தீர்மானம் ஒரு நாளும் சரியாக வராது. ஆண்டவருடைய பிரசன்னத்தில் உட்கார்ந்து நம்ம யோசித்து ஆண்டவர் கொடுக்குற வழிநடத்துதலின்படி எடுக்கிற தீர்மானங்கள் நம்ம குடும்பத்துக்கு அவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமேன். நம்ம தீர்மானங்களை பற்றி பார்க்கலாம். ஆனால் நம்ம ஆசீர்வாதம் வர்றதுக்கான முக்கியமான ஒரு சாவி என்னன்னு யோசிக்கிறீங்க? ஒரு அழகான கதவு இருக்குது, அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு மெயின் கேட் இருக்குது. அந்த முக்கியமான பெரிய கதவு தான் ஆசீர்வாதம்னு வச்சுக்கோங்க. அந்த சாவி என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? விசுவாசம், அப்புறம் வார்த்தை, அப்புறம் ஜெபம், அப்புறம் யோசிச்சு சொல்லுங்க, வேற என்னவா இருக்கலாம்? இன்ஹெரிட்டன்ஸா? எல்லாமே வருது. ஆனால் முக்கியமான சாவி என்னன்னா துதிக்கிறது. ஆண்டவருக்கு நன்றி சொல்லி துதிக்கிறது நம்ம ஆசீர்வாத கதவுகளின் ஒரு பெரிய சாவி. எழுதிக்கோங்க. நான் என்னைக்கு துதிக்க ஆரம்பிக்கிறேனோ, என் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரி, சந்தோஷமாக இருந்தாலும் நான் துதிப்பேன், கவலையாக இருந்தாலும் நான் துதிப்பேன், எனக்கு நிறையா பணம் கிடைச்சாலும் நான் துதிப்பேன், கடன் பட்டாலும் நான் துதிப்பேன், என் உடம்பு நல்லா இருந்தாலும் நான் துதிப்பேன், வியாதிப்பட்டாலும் துதிப்பேன், என் பிள்ளைங்க நான் சொல்கிற பேச்சை கேட்டாலும் துதிப்பேன், என் பிள்ளைங்க என்கிட்ட எதிர்த்து பேசினாலும் துதிப்பேன், என் குடும்பத்தில் எல்லாமே நல்லா நடக்கும்போது நான் ஆண்டவரை துதித்து கொண்டே இருப்பேன், என் குடும்பத்தில் சூழ்நிலைகள் மாறும்போதும் நான் துதிப்பேன். ஆமேன். இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டோன்னு வைங்களேன், இதுதான் உங்களோட குடும்பத்தில் இருக்கிற ஆசீர்வாதத்தின் பெரிய சாவி. ஆமேன். இதுக்கு எதிரானது என்னன்னா முறுமுறுக்கிறது. பிள்ளைங்க நல்லா இருக்கும்போதே முறுமுறுக்கிறது. நீ அன்றைக்கி அப்படி பேசினதானே அப்படின்னு. இன்றைக்கி அவள் அப்படி பேசல, இல்லை என்றைக்கோ பேசினதை சொல்லி காமிச்சு இன்றைக்கி வீட்டில் என்ன ஒரு சூழ்நிலையவே மாற்றுறோம். நம்மளுக்கு கரெக்டாக ஒரு காரியம் நடக்கிற மாதிரி போகும். போன மாதம் என்ன லட்சணத்தில் இருந்துச்சு அப்படி நம்ம பேசும்போதே என்ன ஆகுது, நம்ம குடும்பத்தோட பெரிய ஒரு ஆசீர்வாதத்தையே நம்ம என்ன பண்ணுறோம், க்ளோஸ் பண்ணுறோம். துதிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. சில பேர் பாருங்கள், வீட்டில் ஒரு நல்ல ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது அவங்களுக்கு ட்ரெஸ்ஸு கரெக்டாக அமையலைன்னா கூட என்ன பண்ணுவாங்க, மூஞ்சி தூக்கி வச்சுக்குவாங்க. இது வாலிப பிள்ளைங்க மட்டும் இல்லை, பெரியவங்க கூட இப்போ இந்த டைமெல்லாம் ட்ரெஸ் எல்லாம் அழகாக அமையலை, கரெக்டாக அமையலைன்னா எப்படி பண்ணுறோம், மூஞ்சி தூக்கி வச்சுக்கிறோம். ஆனால் நம்மளுக்கு தெரியல, நம்ம உடம்பு நல்லா இருக்கிறதே ஆண்டவருடைய கிருபை. ட்ரெஸ்ஸை பற்றி நீங்கள் அவ்வளோ யோசிக்கிறீங்களே, ஆண்டவர் உங்களுக்கு ஒவ்வொரு உறுப்புகளையும் நல்லா செயல்படுறதுக்கு கிருபை செஞ்சுருக்காரு. அதுக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்க. நடக்கும்போது உங்களுக்கு கால் வலிக்குதுன்னு நடக்கிறீங்களா? எத்தனையோ பேத்துக்கு ஆக்சிடென்ட்ஸில் காலே இல்லை. ஆண்டவர் எனக்கு நல்ல கால்களை கொடுத்துருக்குறாரு. அந்த கால்களில் ஆண்டவர் எனக்கு இன்னும் பலன் தருவார். நான் உங்களுக்கு ஒரு சின்ன ரகசியத்தை சொல்லித்தரேன். உங்களுக்கு ஒரு லெஃப்ட் ஹேண்ட், இப்போ உங்களுக்கு உங்களோட வலது கால்
காலில் வலி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா உங்கள் மனசுக்குள்ளே என்ன பண்ணணுமா, ஆண்டவரே எனக்கு இடது காலில் நீங்கள் நல்ல பலன் கொடுத்தீங்கல்ல நன்றின்னு சொல்லும் போது உங்களோட மனசு என்ன பண்ணுமா, நன்றி சொல்ல ஆரம்பிக்குமா. அப்படி நன்றி சொல்ல ஆரம்பிக்கும் போது உங்கள் வலது காலில் இருக்கிற வலி சரியாகிறத நீங்கள் பார்ப்பீங்களாமா. ஆமென். இது நான் சாதாரணமாக சொல்லலை. வசனம் சொல்கிறது, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். எக்காலத்திலும்னா என்ன, நன்மை நடந்தாலும் உங்களை நான் துதிப்பேன், தீமை நடந்தாலும் உங்களை நான் துதிப்பேன், வாழ்வாக இருந்தாலும் உண்மை நான் துதிப்பேன், தாழ்வாக இருந்தாலும் உண்மை துதிப்பேன், எல்லா காலத்துலேயும் உண்மை துதித்து கொண்டே இருப்பேன். அப்படி துதிக்கும் போது தான் எனக்கு எப்படி நன்மை நடக்கும். நான் முதல்ல உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், ஆண்டவரே நான் நன்றி செலுத்துகிறேன், எனக்கு நான் கேட்டதெல்லாம் நீங்கள் கொடுத்துருக்குறீங்கப்பா, நன்றி செலுத்துகிறேன். நான் கேட்டதெல்லாம் இன்னும் நீங்கள் தராமல் இருக்கிறீங்க, அதுக்காகவும் நான் நன்றி செலுத்துகிறேன். ஏன்னா எனக்கு எது தேவை எனக்கு எது தேவையில்லைங்கிறது அவருக்கு எப்படி தெரியும், நல்லா தெரியும். இன்றைக்கி நான் யோசித்து பார்த்துருக்கேன், 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் சிலதெல்லாம் ஆசைப்பட்டேன். அந்த ஆசைப்பட்டது மட்டும் நிறைவேறி இருந்துச்சுன்னா இப்போ நான் இருக்கிற மாதிரி இருக்கவே மாட்டேன், நான் வேறு மாதிரி இருந்திருப்பேன். ஆண்டவருக்கு தெரியும் நல்லா என் குடும்பத்துக்கு, என் பிள்ளைகளுக்கு, என்னோடய குடும்ப சூழ்நிலைக்கு எனக்கு எது நல்லதோ அதை அதனதன் காலத்தில் நேர்த்தியாக கிடைக்க செய்கிறவர் ஆண்டவர். எத்தனை பேர் இதை நம்புறீங்க? அப்போ நீங்கள் என்ன தெரியுமா பண்ணணும், ஜெபிக்கும் போது ஆண்டவரே ஒரு சில காரியங்களெல்லாம் நான் கேட்டுட்டேன், ஆனால் இப்போ வரைக்கும் எனக்கு அது கிடைக்கவே இல்லை, கிடைக்காட்டியும் உமக்கு நன்றி. எத்தனை பேர் அப்படி சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கீங்க? உங்களோட இருதயம் என்னைக்கு அப்படி ரெடி ஆகுதோ அன்னைக்கு உங்களோட ஆசீர்வாதத்தின் ஃபஸ்ட்டு படிக்கட்டுக்கு நீங்கள் போயிட்டீங்க. ஆமென். ஆண்டவருக்கு தெரியும் பெஸ்ட்டாக எது என் வாழ்க்கைக்கு எது நல்லது எது நல்லதில்லை எல்லாம் நல்லா தெரியும். நான் நிறையா காரியம் கொஞ்சம் கூட ஒரு மெச்சூரிட்டியே இல்லைன்னா ஒரு முதிர்ச்சியே இல்லாமல்லாம் கேட்டிருக்கேன். அதெல்லாம் இப்போ நான் நினச்சி பார்த்தேன்னா எனக்கு சிரிப்பாக இருக்குது. 10 வருஷம் கழித்து நினச்சி பார்த்து நான் பாட்டுக்கு சிரிச்சிட்டு போயிடலாம். ஆனால் நான் கேட்டதெல்லாம் ஆண்டவர் கொடுத்துருந்தாருன்னா என் வாழ்க்கை இன்றைக்கி எப்படி மாறி இருக்கும்? இன்றைக்கி நான் ஊழியத்தில் இருந்திருக்க முடியுமா? என் பிள்ளைகளை வளர்த்திருக்க முடியுமா? குடும்பத்தோடு இருந்திருக்க முடியுமா? எல்லாமே ஒரு பெரிய கேள்விக்குறி தான். இன்றைக்கும் நான் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போதும் நான் சொல்லுவேன், ஆண்டவரே நீங்கள் கொடுத்த காரியத்திற்காகலாம் நன்றி. இனிமே நான் கேட்க போகிறது கூட எப்படி, நான் முதிர்ச்சி இல்லாமல் கேட்கலாம். நான் சிலதெல்லாம் ஒன்று பார்த்து ஆசைப்பட்டு கேட்கலாம், அது எனக்கு நல்லா இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் உமக்கு சித்தம் என்னமோ அது மாத்திரம் என் வாழ்க்கையில் அமைஞ்சா போதும். ஆமென் ஆமென். இப்படி ஒரு மனநிலைமையும் இப்படி ஒரு திருப்தியும் உங்களுக்கு வந்துருச்சுன்னு வைங்களேன், ஃபோனை எடுத்து புலம்ப மாட்டீங்க. ஃபோனை எடுத்து எனக்கு இப்படி ஆயிடுச்சுங்க, எனக்கு அப்படி ஆயிடுச்சுங்க, எனக்கு இதாகிடுச்சு அதாயிடுச்சு, ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், முறுமுறுக்கிறது உங்கள் ஆசீர்வாதத்தின் கதவுகளை என்ன பண்ணுது? துதிக்கிறது என்ன பண்ணுது? உங்கள் ஆசீர்வாதத்தின் கதவை. ஆமென். ஆண்டவர் தாமே இந்த வசனங்கள் மூலமாக நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் தருவாராக. ஆமென். ஆபிரகாமோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அவர் கேட்டுட்டார். என்ன கேட்டார்? எனக்கு என்ன வேணும்? பிள்ளை வேணும். ஏன்னா ரொம்ப நாளாக அவருக்கு என்ன இல்லாமல் இருந்துச்சு? பிள்ளை. 25 வருஷமாக கிட்ட பிள்ளையே இல்லாமல் இருக்குது. அந்த காரியம் பிள்ளை இல்லாதவங்களுக்கு தான் என்ன தெரியும், அந்த காரியம் நல்லா தெரியும். ஆனாலும் அவர் எப்படி ஆண்டவர் விசுவாசிக்கிறாருன்னா, அவர் விசுவாசி தகப்பன்னு சொல்கிற அளவுக்கு விசுவாசிக்கிறார். இப்போ ஆண்டவரை பற்றி யோசித்து பார்த்தோன்னா தெரியும், அவர் சும்மா ஒன்றும் ஆண்டவர் விசுவாசிக்கலை. எப்படி விசுவாசிக்கலை? சும்மா ஒன்றும் ஆண்டவர் விசுவாசிக்கலை. ஒரு அப்பா அம்மா வீட்டிலேருந்து வாங்கன்னு கூப்பிட்டுட்டாரு, வந்து ஒரு இடத்துக்கு போகிறாரு, அந்த தொட்டதை எல்லாம் ஆண்டவர் ஜெயிக்க செய்கிறாரு. அவருக்கு நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு என்ன இருக்குது? ஆஸ்தி இருக்குது. தனக்கு இது வேணும் இது வேணான்னு யோசிக்கிறது கூட இல்லை. என்ன வேணும்னாலும் என்ன இருக்குது? முன்னாடி இருக்குது. ராஜாலாம் இவரை பார்த்தா என்ன பண்ணுறாங்க? அடிபணிகிறாங்க. அவருக்கு கூட அத்தனை மக்கள் இருக்காங்க, எல்லாமே இருக்குது. ஆபிரகாம் சும்மா ஆண்டவர் விசுவாசிக்கல. ஆபிரகாமுக்கு அப்படியே இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறாரு. அந்த வசனத்தை பாருங்கள். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் என்னாகுமா? உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அடுத்தது 13ஆம் அதிகாரம் பாருங்கள். ஆபிராம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய எப்படியா இருந்தானா? சீமானா இருந்தான். எல்லாமே அவனுக்கு இருந்துச்சு. 25 வருஷம் அவங்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்னா, அந்த குழந்தை வர்றதற்கு முன்பதாக ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை அவங்களோட வாழ்க்கையில் என்ன பண்ணார்? நிறைவேற்றி முடித்தார். அந்த குழந்தை மட்டும்தான் மிஸ்ஸிங். அந்த குழந்தையும் அழகாக என்ன பண்ணார்? ஆண்டவர் கரெக்டாக அதனதின் காலத்தில் நேர்த்தியாக கொடுத்து முடித்தார்.
இன்றைக்கி நான் சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு சில காரியங்களுக்கு தாமதம் ஆகுது அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறாத அந்த கேப்பில் இருக்கிற சில காரியங்களை ஆண்டவர் செய்து முடிப்பார். இங்கே எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்கிறது? அவங்களுக்கு குழந்தை தேவைப்பட்டுச்சு, குழந்தை தேவைப்பட்ட காலத்தில் என்ன இல்லை, குழந்தை இல்லை. ஆனால் அந்த கேப்பில் ஆண்டவர் கைவிட்டுட்டு போல, பயங்கர பெரிய சீமான் ஆகும்படி அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, ஆசீர்வச்சிருக்கிறாரு. இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் நினச்சி பாருங்கள், உங்கள் குடும்பத்தையும் இனத்தையும் எல்லாத்தையும் விட்டுட்டு வான்னு சொல்லிட்டார். அவர் ஆபிரகாம் என்ன பண்ணிட்டாரு, எல்லாத்தையும் தனக்கு உண்டான எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டார். ஒன்றுமே இல்லாதப்போ கையில் குழந்தை கொடுத்துருந்தா என்ன பண்ணியிருப்பாங்க? ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. இதெல்லாம் யோசித்து பார்க்கும்போது என்னோடய ஃப்ரெண்டோட குடும்பத்தில் நான் யோசிக்கிறேன், அவங்களுக்கு 6-7 வருஷமாக குழந்தைகள் இல்லை. இப்போது கல்யாணமாகி ஒரு சில மாதங்கள் குழந்தை இல்லைனாலே நம்ம என்ன கேட்க ஆரம்பிச்சிடறோம், எப்போ குழந்தை. நான் சர்ச்சிலே கூட நிறையா தடவை சொல்லிட்டேன், இங்கே கூட நிறையா சொல்லிட்டேன். இந்த குழந்தைகள் இல்லை அப்படின்னு தெரிய வரும்போது அவங்க கிட்ட போய் அந்த கேள்வியை தினசாக கேட்குறத நம்ம என்ன பண்ணணும், நிறுத்தணும். குழந்தை இல்லையான்னு கேட்க மாட்டாங்க, ஏதாவது குட் நியூஸ் இருக்குதா, இது இருக்குதா, அது இருக்குதா. இது ரொம்ப ஒரு இன்டீசெண்டான கொஸ்டின் நம்மளோட கல்ச்சரில். ஆண்டவர் எப்போ அந்த குடும்பத்துக்கு நன்மையை தரணும்னு நினைக்கிறாரோ அப்போ கண்டிப்பாக என்ன பண்ணுவார், அந்த நன்மையை தருவார். நம்ம போய் கேட்டு ஒன்றும் பண்ண போகிறதில்ல. ஜப குறிப்பு கொடுக்குற மாதிரி உள்ளே போய் உங்களுக்கு இன்னும் குழந்தை இல்லையான்னு என்ன பண்ணுவோம், கேட்டு வந்துடும். இந்த வேலையே இங்கே வேணாம். அதே மாதிரி தான் அவங்களுக்கு ஒரு 7-8 வருஷமாக குழந்தை இல்லை. அவங்களுக்கு என்ன பண்ணாங்க, எல்லாரும் இப்படி பேச ரொம்ப மனசு கஷ்டமாக போச்சு. 8 வருடங்கள் கழித்து ஆண்டவர் அழகான குழந்தையை கொடுத்தார். அப்போது நான் அந்த பொண்ணுக்கிட்ட கேட்டேன், நீ என்னென்ன பெயின்ஸ் வழியாக கடந்து போனேன், ஆண்டவர் எனக்கு அழகான குழந்தையை கொடுத்துருக்குறாரு, 8 வருஷம் ஆச்சே அப்படின்னு சொல்லி உனக்கு ஆண்டவர் மேலே கோவமா அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அப்போது ஒரு வார்த்தையை சொன்னால், இல்லை, ஆண்டவர் எனக்கு கல்யாணமான அந்த ஒரு சில வருடங்களுக்குள்ளேயே குழந்தையை கொடுத்துருந்தேன்னா என்னால் குழந்தைய என்ன பண்ணியிருக்கவே முடியாது, வளர்த்திருக்கவே முடியாது. ஏன்னா என்னோடய கணவருக்கு அவ்வளோ கடன் இருந்துச்சு. அந்த கடனை எல்லாம் அடைச்சி முடித்து ஒரு வருஷம் நாங்கள் வேணுங்கிறதெல்லாம் வாங்கினோம் வீட்டுக்கு. அடுத்த வருஷம் அழகான குழந்தைய என்ன பண்ணார், ஆண்டவர் கொடுத்தாரு. ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையில் ஒவ்வொரு நிகழ்வுகள் நடக்கும், ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையில் நிறையா காரியங்கள் இருக்கும். அந்த குடும்பத்துக்குள்ளே போய் நம்ம தலைவிட்டு என்ன பண்ணவே முடியாது, பார்க்கவே முடியாது. அந்த ஒரு தருணத்தில் நம்ம குடும்பத்தோட வேலைகளை மாத்திரம் நம்ம பார்த்துட்ருக்கிறது நம்மளுக்கு ரொம்ப நல்லது. அடுத்த குடும்பத்தில் போய் உங்களுக்கு குழந்தை இல்லையா, உங்களுக்கு என்ன பண்ணலையா, கல்யாணம் ஆகலையா, நீங்கள் இன்னும் செட்டில் ஆகலையா, அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கிறவங்களோட குடும்பத்தை பாருங்களேன், அவங்களுக்கே நிறையா இருக்கும், நிறையா கேட்க வேண்டியது இருக்கும். அதனால தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, அடுத்த குடும்பத்தில் போய் அப்படி ஒரு வார்த்தையை கேட்பாங்க. இன்றைக்கி நான் பெண்களாக இருக்கிற உங்களுக்கு நான் சொல்கிறேன், நான் சபையிலும் சொல்லிட்டேன், இங்கே விமென்ஸ் ஃபெலோஷிப்லேயும் சொல்லிட்டேன், யாரை பற்றியும் குறை பேசுகிறதோ புறங்கூறுகிறதோ, ஒருத்தருக்கு குழந்தை இல்லைன்னா அவங்க வீட்டில் போய் ஜப குறிப்பு பண்ணுற மாதிரியோ ஜபம் பண்ணுற மாதிரியோ போய் உட்காந்து குழந்தைய பற்றி விசாரிக்கிறதோ, இல்லை உங்களுக்கு ஏன் இன்னும் கல்யாணம் ஆகலை, நீங்கள் ஏன் இன்னும் செட்டில் ஆகலை, உங்கள் கடன் இன்னும் தீரலையா, அவங்கள பற்றி இவங்க அப்படி சொன்னாங்களா அவங்க அப்படி சொன்னாங்களா, இது ஆசீர்வாதத்தை க்ளோஸ் பண்ணுகிற ஒரு காரியம். ஆமென். உங்கள் குடும்பத்துக்கு என்ன வேணும் அதை பாருங்கள். உங்கள் குடும்பத்துக்கு என்னென்ன காரியத்துக்காக நீங்கள் ஜெபிக்கணும் அதை பாருங்கள். அதை விட்டுட்டு அடுத்த குடும்பத்தை பற்றி பேசுகிறது நம்ம குடும்பத்தோட ஆசீர்வாதத்தை மூடுகிறது. புரியுதுங்களா? இப்போ ஆபிரகாமை பற்றி பார்க்கலாம். ஆபிரகாம் எல்லா இனத்தையும் ஜாதியும் அப்பா வீட்டையும் தனக்கு உண்டான எல்லா சொத்துக்களையும் விட்டுட்டு ஆண்டவர் கூப்பிட்டாருன்னு வந்துட்டார். ஒரு சில காலங்கள் ஆண்டவர் அவரை சீமானாய் மாற்றினதுக்கப்புறம் கையில் என்ன பண்ணுறாரு, ஒரு குழந்தையை கொடுக்குறாரு. அதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு பிளெஸ்ஸிங் ஒரு இடத்துல நின்றுச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு நாளும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு நடக்க வேண்டிய சில காரியங்களை ஆண்டவர் அழகாய் நடத்தி முடித்து விட்டு அதன் காலத்தில் உங்களுக்கு நேர்த்தியாய் அழகாக கொண்டு ஃபிக்ஸ் பண்ணுவார். என் ஃப்ரெண்டு அந்த பொண்ணு எப்படி சொல்லிச்சுன்னா, 8 வருஷம் கழிச்சு ஆண்டவர் எனக்கு குழந்தைய கொடுத்ததுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். முதல் வருஷமே கொடுத்துருந்துச்சுன்னா நான் ரொம்ப குழந்தையோட தேவைகளை பார்ப்பேனா இல்லை கடனை கட்டுவேனா, எனக்கும் என் கணவனுக்குள்ளே ஒரு சண்டையே வந்திருக்கும். ஏன்னா வீட்டுக்கு ஒழுங்காக பணம் இருக்காது. 2 பேராக இருக்கும்போது ஒரு குடும்பத்தை சமாளிக்கிறது ரொம்ப ஈஸி. குழந்தைன்னு வரும்போது அதுக்குரிய தேவைகளே ரொம்ப அதிகம். ஆண்டவர் எங்களுக்கு அழகாய் அந்தந்த காரியத்தில் நேர்த்தியாக செய்து முடித்தார். அதே மாதிரி தான் நான் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் சொல்கிறேன், ஒவ்வொரு காரியத்தையும் அதன் காலத்தில் என்ன பண்ணுவார், ஆண்டவர் நேர்த்தியாய் செய்து முடிப்பார். தாவீதோட வாழ்க்கையில் கூட பார்த்திங்கன்னா, அவர் ஆண்டவரை துதித்து கொண்டே இருந்தனால தான் அவருக்கு அந்த ஒரு மனநிலைமை இருந்தது தாவீதோட வாழ்க்கையில்.
ஏன்னா படிக்கிற காலத்தில் கூட சொல்லுவாங்க, நீ 5 தடவை படித்தாலும் ஒரு தடவை அதை என்ன பண்ணு, எழுதிப்பார், அப்போ அது உன்னோட மனசில் இருக்கும். 5 தடவை நீங்கள் அந்த காரியத்துக்காக நன்றி சொன்னாலும் ஒரு தடவை அந்த காரியத்துக்காக துதித்து பாருங்களேன், அது உங்கள் மனசில் அப்படியே இருக்கும். இதை எடுத்துக்கொள்கிறவங்க எடுத்துக்கொள்ளுங்க, இந்த வருடத்தில் இதை யூஸ் பண்ணுங்கள். 5 தடவை ஒரே காரியத்துக்காக 5 தடவை அந்த காரியத்துக்காக நன்றி சொன்னீங்கன்னா ஒரு தடவை அந்த காரியத்துக்காக என்ன பண்ணி பாருங்கள், துதித்து பாருங்கள். நீங்கள் போய் சொல்கிறீங்க, ஆண்டவர் எங்களால் வீடே கட்ட முடியாதுன்னு நினச்சோங்க, ஆண்டவர் எங்கள் தேவைகளையெல்லாம் சந்தித்து ஆண்டவர் எங்களுக்கு ஒரு வீடு கொடுத்தாரு, ஆண்டவர் எங்கள் தேவைகளையெல்லாம் சந்தித்து ஒரு வீடு கொடுத்தாரு. 4-5 பேர்கிட்ட சொல்கிறீங்க, அவங்களோட விசுவாசமாக என்ன பண்ணுது, பலப்படுது. இப்போ நீங்கள் தனியாக இருக்கும்போது என்ன பண்ணோம்னா, ஆண்டவரே எனக்கு நீங்கள் ஒரு நல்ல வீட்டை கொடுத்துருக்குறீங்க, அதற்காக நன்றி. நான் தேவையில் இருந்தேன், நான் தேவையில் இருக்கும்போது இன்னொருத்தர்கிட்ட போய் நான் போய் வாடகை கொடுத்து இருக்க முடியாமல் ஒரு சூழ்நிலையில் இருந்த போதும் எனக்கு ஒரு நல்ல வீட்டை கொடுத்து என்னை நிலைவரமாக நிற்க வச்சுருக்கிறீங்களப்பா, அதுக்காக நன்றின்னு சொல்லி நீங்கள் துதிக்க துதிக்க அடுத்த பிரச்சனை வரும்போது ஆண்டவர் நீங்கள் துதித்த ஒரு காரியத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்துவார். அப்போ நீங்கள் அடுத்த காரியத்திலேருந்து விடுதலை ஆகிறதுக்கு அது ஈஸியாக இருக்கும். ஆமென். தாவீதோட வாழ்க்கையில் பாருங்கள், கோலியாத் வந்து நிற்கிறாரு. கோலியாத் வந்து நிற்கும்போது தாவீது என்ன சொல்கிறாரு, தாவீது என்ன சொன்னார், அது ஓகே. அதுக்கப்புறம் என்ன சொன்னார், இதே மாதிரி தான் கரடியும் வந்துச்சு, அது எல்லாத்தையும் வாய்களை கிழித்து என்னோட ஆடுகளை காப்பாற்ற செய்த தேவன் இன்னைக்கு கோலியாத்தையும் என்ன பண்ணுவார், வீழ்த்த கிருபை செய்வார். நான் உங்களுக்கு இன்றைக்கி ஒரு வியாதியாக இருக்கும்போது, நீங்கள் வியாதி குணமாகும் போது 5 பேர்த்திட்ட சொல்லி விசுவாசத்தை பலப்படுத்தினதுக்கப்புறம் அந்த வியாதியிலேருந்து சுகமாக்குனதுக்காக நீங்கள் என்றைக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறீங்களோ அதே டைமில் உங்கள் குடும்பத்தில் ஒருத்தருக்கு அதே மாதிரி ஆகும்போது நீங்கள் போய் சொல்லுவீங்க, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நல்ல நன்மையை தருவார். ஆமென். எல்லாரும் பயந்து நடுங்கிட்டு இருக்காங்க, ஆனால் தாவீது அப்படி நடுங்கவே இல்லை. ஏன்னா அவன் ஒவ்வொரு நாளும் ஆடுகளை மேய்க்க போகும்போது ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி கொண்டே இருக்கிறான். கரடியின் வாய்க்கனை தப்புவித்தீரே நன்றி, ஒரு பெரிய சிங்கத்தின் வாய்க்கனை தப்புவித்தீரே உமக்கு நன்றி, என் ஆடுகளை எல்லாம் காப்பாற்ற கிருபை செய்தீரே அதற்காக நன்றி, ஒரு ஆடை கூட மிஸ் பண்ணாமல் என்னை கரெக்டாக நல்ல மெய்ப்பனாக நடத்த சென்றீங்களே அதற்காக நன்றி. அப்படி ஒரு கரெக்டான பொறுப்பான மெய்ப்பனாக இருந்தனால தான் இஸ்ரவேல் ஜனங்கள் அத்தனை பேர்த்தையும் அழகாய் வழி நடத்த முடிஞ்சது. இப்போது ஒரு ஆடு கூட தான் உயிருக்கு பயந்துட்டு ஒரு சிங்கத்துக்கிட்ட ஒரு ஆடு தானே போனால் போயிட்டு போகுது, மற்ற ஆடை நான் என்ன பண்ணுறேன், கூட்டிகிட்டு வந்துடுறேன், அந்த ஒரு மனநலம் இருந்துச்சுன்னா ஆண்டவர் அவரை நம்பி அவ்வளோ பெரிய தேசத்தை கொடுத்துருப்பாரான்னு தெரியல. ஆனால் ஒரு ஆடை கூட மிஸ் பண்ணாமல் ஆண்டவரை துதித்து துதித்து வந்த அத்தனை இடர்களையும் தாண்டி அத்தனை ஆடுகளையும் காப்பாற்றினால ஒரு தைரியம் ஆண்டவருக்கே. இவன் இஸ்ரவேல் ஜனங்களை என்ன பண்ணுவான், அழகாய் வழி நடத்தான். யாரு கையிலையும் ஜனங்களை என்ன பண்ணவே மாட்டான், விட்டு கொடுக்கவே மாட்டான். ஏன்னா தன் வசமாய் கொடுக்கப்பட்ட ஆடுகளை கூட அவ்வளோ பொறுப்பாக, அவ்வளோ கவனமாக, அவ்வளோ நிதானமாக வழி நடத்த தெரிஞ்ச தாவீதுக்கு என்னுடைய ஜனங்களையும் அழகாக என்ன பண்ண தெரியும், வழி நடத்த தெரியும். அதனால் நீங்கள் என்ன பண்ண ஆரம்பிங்க, துதிக்க ஆரம்பிங்க. இதுதான் முதல் சாவி. அடுத்தது நீங்கள் எடுக்க வேண்டிய சில டிசிஷன்ஸை உங்களோட வாழ்க்கையில் சொல்லுங்கள், சில தீர்மானங்கள். இந்த தீர்மானங்களை நீங்கள் எழுதிக்கொள்ளுங்க. இந்த வருடத்தில் இந்த தீர்மானங்களை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நிறையா இடத்துல நம்ம நின்று புலம்ப வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நான் அப்போவே சொன்னேன், தீர்மானங்கள் தான் உங்களுடைய ஆசீர்வாதத்தின் சாவி வாய்க்கால். தீர்மானங்கள் தான் உங்களுடைய ஆசீர்வாதத்தின் வாய்க்கால். முதல்ல எந்த காரியத்தில் நான் தீர்மானம் எடுக்கணும் அப்படின்னா, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு சில காரியங்களில் நான் தீர்மானம் எடுக்கணும். எழுதிக்கலாமா? முதல் காரியம் எதில் நான் தீர்மானம் எடுக்கணும், ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் தீர்மானம் எடுக்கணும். அடுத்தது என்னுடைய சரீரத்திற்கான தீர்மானத்தை எடுத்துக்கொள்ளணும். அடுத்தது என்ன பண்ணணும், 3வது காரியம் உறவுகளுக்கு அடுத்த தீர்மானங்களை நான் எடுக்கணும். இந்த வருடத்தில் நான் எந்த விஷயத்தில் தீர்மானத்தை எடுக்கணும், உறவுகளுக்கு அடுத்ததில் இருக்கிற தீர்மானத்தை, உறவுகளின் மத்தியில் ஒரு சில தீர்மானங்களை நான் எடுக்கணும். 4வது என்னுடைய வேலை ஊழியம், அதில் நான் சில தீர்மானங்கள் எடுக்கணும். 5வது என் குணநலங்களில் நான் சில தீர்மானங்கள் எடுக்கணும். இதில் கேரக்டரில் நான் சில நல்ல தீர்மானங்கள் எடுக்கணும். இப்போது ஒரு இடத்துல தண்ணியை தோண்டிட்டாங்க, ஊற்று பயங்கரமாக வருது. இப்போ அந்த இடத்த ஊற்று தண்ணியை அப்படியே விட்டுட்டாங்கன்னா என்னாகும், தண்ணி ஃபுல்லாக அந்த ரோடெல்லாம் நினச்சிரும், அதை ஃபுல்லாக நினச்சிரும். ஆனால் அந்த இடத்துல ஒரு ஞானம் உள்ளவன் என்ன தெரியுமா பண்ணுறான், அந்த இடத்துல கரெக்டாக ஒரு பம்பை போடுறான். பம்பை போட்டு அழகாக டேப்பெல்லாம் வாங்கி ஃபிக்ஸ் பண்ணி அழகாக ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு என்ன பண்ணிடுறான், தண்ணி ஏற்றிடுறான். அப்படி செய்ய தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தண்ணியை மட்டும் தோண்டி விட்டுட்டாங்கன்னா தண்ணி ஃபுல்லாக, ரோடு ஃபுல்லாக நனைஞ்சு யாரும் அந்த ரோட்லேயே வர முடியாதபடி அவங்களுக்கும் யூஸ் ஆகாது,
மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகாது. அந்த தண்ணியெல்லாம் என்ன ஆகுது, விரயமாக போகுது. ஆனால் அதே இடத்துல ஒரு மோட்டரை ஃபிக்ஸ் பண்ணி ஒரு பைப்பை கனெக்ட் பண்ணி நிறைய டேப்பெல்லாம் கொடுத்து எந்தெந்த இடத்துல அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கோ எல்லா வீட்டுக்கும் ஒவ்வொரு கனெக்ஷனை கொடுக்கறது தான் என்னது, ஒரு ஞானம் உள்ளவன். ஆண்டவர் உங்கள் எல்லாத்துக்கும் இன்றைக்கி என்ன கொடுத்துட்டாரு, ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டாரு. நம்மளுடைய சாபங்கள் எல்லாம் சிலுவையில் முடிஞ்சதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். நம்மளுக்கு ஆபிரகாமுக்கு உண்டான எல்லா ஆசீர்வாதத்தையும் நான் எனக்கு பெற்றுக்கொண்டேன்னு தெரியும். சில பேர் கேட்பீங்க, எல்லா ஆசீர்வாதமும் எனக்கு வந்துருச்சுங்கிறாங்களே, ஏன் இன்னும் என் கைக்கு கிடைக்கவே இல்லை? ஏன்னா எல்லா ஆசீர்வாதமும் வந்துருச்சு, நீங்கள் ஊற்று தண்ணி அப்படியே என்ன பண்ணிட்டீங்க, ரோட்டில் போக விட்டுட்டீங்க. கரெக்டாக நீங்கள் அது மாதிரி பம்ப் போட்டு டேப்பில் எடுக்கலை. அந்த மாதிரி பம்ப் போட்டு டேப்பில் எடுக்கிறதுக்கு தான் உங்களுடைய தீர்மானங்கள் ரொம்ப முக்கியம். கரெக்டாக உங்களுடைய ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் நிறையா கொடுத்துட்டாரு. நீங்கள் இந்த வாழ்க்கையில் ஒரு 5 காரியங்கள் நான் சொன்னேன்ல, அந்த இடத்துல ஒழுங்காக நீங்கள் தீர்மானங்கள் எடுக்கலைன்னா ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதங்கள்லாம் ரோட்டில் தண்ணி விரயமாக போகிறது மாதிரி போகுது. உங்களோட வார்த்தைகள்லாம் வாரம் வந்து கேட்குறீங்க. இங்கே இருக்கும்போது சமாதானமாக இருக்குது, வீட்டுக்கு போகும்போது அதே பிரச்சனை உங்களை தொடர்ந்து வர மாதிரி இருக்குது. ஆனால் இந்த காரியத்தில் நீங்கள் கரெக்டாக தீர்மானங்களை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் சம்பந்தமான ஆசீர்வாதங்கள் உங்கள் குடும்பத்திற்கு மாத்திரமே வந்து சேரும். ஆமென். உங்களால் மற்ற குடும்பங்களும் என்னவாகப்படும், ஆசீர்வதிக்கப்படும். முதல் நான் என்ன காரியத்தை சொன்னேன், ஆவிக்குரிய வாழ்க்கையில் முதல் காரியம், ஆண்டவர் கூட நாம் பேசுறதுக்கு உண்டான 2 வழிகள் என்னென்ன? ஆண்டவர் கூட நம்ம பேசுறதுக்கான 2 வழி, தேங்க்ஸ் கிவிங், ப்ரைஸு, ஜெபம், வேத வாசிப்பு. இப்போது கண்டிப்பாக நம்ம ஜெபம் பண்ணணும், வேதத்தையும் என்ன பண்ணணும், வாசிக்கணும். நான் உங்களுக்கு சொல்லித்தர ஒரு ஒழுங்கு என்னென்னா, அங்கேயும் இங்கேயும் பிச்சு வாசிக்காமல் வருடத்துக்கு ஒரு முறை பைபிள் வாசிக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டாலும் அது சில பேர்த்தால் என்ன பண்ண முடியல, ஃபாலோ பண்ண முடியல. ஏன்னா காலையில் சில சாப்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஈவினிங் சில சாப்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க, அது நம்மளால் படிக்க முடியாது. ஆனால் ஆர்டர் வைஸாக ஒரு சில காரியங்களை நம்ம வேதத்திலிருந்து படித்து கொண்டே வரணும். நாளையிலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, வேதத்தில் இருந்து நீங்கள் வரிசையாக என்ன பண்ணிகிட்டே வாங்க, படிச்சுட்டே வாங்க. அந்த வேதத்தில் நிறையா காரியங்கள் ஆண்டவர் நம்ம குடும்பத்துக்காக சொல்லுவார், நம்ம பிள்ளைகளுக்காக நம்ம சொல்லுவார், நம்ம வேலைத்தளங்கள் எப்படி நடந்துக்கணும்னு சொல்லுவார், நம்ம உடம்பை எப்படி கவனிச்சுக்கணும்னு சொல்லுவார். ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்து கொண்டே இருப்பார். சில பேர்த்துக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கும், என்ன அப்படின்னா கேலண்டரை பார்த்து என்ன பண்ணுவோம், இருக்கிற அந்த ஒரு வசனத்தை வேகத்தில் வாசிச்சுட்டு போகிறது. இல்லை எப்போ பார்த்தாலும் சங்கீதமும் நீதிமொழிகளுமே மற்ற புக்கெல்லாம் எப்போ தான் படிப்பீங்க? மற்ற வேதத்தில் உள்ள புஸ்தகங்களையும் நீங்கள் படிக்கணும். பழைய ஏற்பாடையும் படிக்கணும், புதிய ஏற்பாடையும் படிக்கணும். இப்போ தான் முதல் முறை நீங்கள் படிக்கிறீங்கன்னா சங்கீதம் நீதிமொழிகளுக்கு அப்புறம் புதிய ஏற்பாடு படிக்க ஆரம்பிங்க. புதிய ஏற்பாடில் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானில் எல்லாமே ஆண்டவர் செய்த அற்புதங்களும் கதைகளும் குழந்தைங்களுக்கு சொல்லித்தரதுக்கு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், ஒரு கதை புக்கு தான் கொடுத்து குழந்தைங்களை படிக்க வைப்போம். அந்த மாதிரி தான் வேதத்தை முதல் தடவையாக வாசிக்கிறவங்களுக்கு மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இந்த 4 புஸ்தகங்களும் காஸ்பல்ஸுமே கதை வடிவில் இருக்கும், உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தது பவுல் எழுதின கடிதங்கள்லாம் இருக்கும். இப்படி ஒவ்வொன்றா நீங்கள் படிச்சுட்டு ஒரு நாளைக்கு ஒரு சாப்டராவது படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒழுங்குக்குள்ளே என்ன பண்ணணும், கண்டிப்பாக வரணும். ஞாயிற்றுக்கிழமை இங்கே வந்துட்டு பைபிளை இங்கேயே வச்சுட்டு போயிடுறது, திரும்பி அடுத்த வாரம் வந்து தான் அது என்ன பண்ணுறது, தூசி தட்டி எடுத்து திரும்பி உட்காரது. இந்த மாதிரி பண்ணக்கூடாது. உங்களுடைய வேதம் உங்கள் கையில் இருக்கணும். இல்லை சர்ச்சுக்கு ஒரு வேதம், வீட்டில் ஒரு வேதம் வச்சுருக்கீங்கன்னா ஓகே, உங்களுடைய பர்சனலாக நீங்கள் வாசிக்கிறதற்கு கண்டிப்பாக ஒரு வேதம் வேணும். அந்த வேதத்தில் தினமும் நீங்கள் ஒவ்வொரு அதிகாரமாவது நீங்கள் படிச்சுட்டே வரணும். உங்களுக்கு எவ்வளோ வயசு இருக்கும் நான் சொல்ல முடியாது, ஆனால் இத்தனை வருஷமும் சங்கீதமும் நீதிமொழிகளுமே தான் படிச்சுட்டு இருந்திருக்கீங்க சில பேர். அப்படி இருக்கக்கூடாது. அடுத்ததெல்லாம் நம்ம கற்றுக்கிட்டே, அதுக்கு தான் பாஸ்டர் இருக்கார்ல, அதுக்கு தான் நம்மளுக்கு அவர் நிறைய சொல்லித்தரார்ல, அவர் சொல்லிக் கொடுக்குறது கேட்டால் போதும், நம்ம படித்தாலும் என்ன பண்ணாது புரியாது, அப்படியெல்லாம் நம்ம யோசிக்கவே கூடாது. நம்ம படிக்கணும். ஆவியானவர் நம்மளுக்கு என்ன பண்ணுவார், கரெக்டாக நம்மளுக்கு சொல்லி தருவார். காலையில் நேரத்தில் எந்திரிக்கிற பழக்கம் யாருக்கு இருக்குது? 2 பேரா? நேரம்னா என்னன்னு கேட்குறீங்க? அதாவது சமைக்கிறவங்க, குழந்தைய அனுப்பி வைக்கிறவங்க ஒரு 5 மணி 6 மணி. அப்போது நம்ம சீக்கிரமாக எந்திரிக்கும் போது ஒரு சில சமயம் நம்ம என்ன பண்ணணும்னா, தினமும் நமக்கு ஏர்லியராக எந்திரிக்கிற பழக்கம் இருக்கும். ஏன்னா நான் போன வாரமே சொன்னேன், குழந்தைங்கள்லாம் எந்திரிச்சு, வீட்டில் இருக்கிறவங்களாம் எந்திரிச்சு நம்மளை ஒரு காரியம் கேட்குறதுக்கு முன்பதாக ஒரு குவயட் டைம்னு ஒரு டைம் இருக்கணும், அமைதலான ஒரு நேரம். நீங்கள் எப்போ வேணால் படிங்க, நீங்கள் எப்போ வேதம் வாசித்தாலும், நீங்கள் எப்போ ஜெபம் பண்ணாலும் ஆண்டவர் எனக்கு தோழன் போல, கரெக்டாக அவர் எப்போனாலும் எனக்கு பதில் தருவார். எப்போ நான் வேதத்தை வாசித்தாலும், எப்போ நான் ஜெபம் பண்ணாலும் ஆண்டவர் எனக்கு நான் பண்ணுற ஜெபத்தை கேட்பார். ஆனால் காலையில் நேரத்தில் எழுந்துச்சு ஜெபம் பண்ணும்போது நம்ம ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஜெபிப்போம்.
ஏன்னா குழந்தைங்க எல்லோரும் எழுந்திரிச்சிட்டாங்கன்னா அடுத்தது காஃபி போடணும், சமைக்க போகணும், எல்லா வேலையும் இருக்கிறனால நம்ம என்ன பண்ணுவோம்னா நேரத்தில் எழுந்திரிச்சு அந்த அமைதலான டைமை யார்கிட்ட கொடுக்கணும்? ஆண்டவர்கிட்ட கொடுக்கணும். நம்ம வேதம் வாசிக்கும் போதோ ஜெபம் பண்ணும்போதோ ஆண்டவர் நம்மளை கரெக்டாக அந்த இடத்துல நம்மளை என்ன பண்ணுவார்? வழி நடத்தி கொண்டே. ஒரு முக்கியமான டெசிஷன் நீங்கள் என்ன எடுக்கணும்னா, சண்டே சர்வீஸை நான் மிஸ் பண்ண மாட்டேன்னு ஒரு கண்டிப்பான ஒரு தீர்மானத்தை என்ன பண்ணணும்? நான் எடுத்தே ஆகணும். வாரத்தில் 6 நாள் வேலை செய்கிறீங்களா? 6 நாள் உலக மனுஷங்க என்னென்ன சொன்னாங்க, வேலையே செய்யலை, நீங்கள் வீட்டில் தான் இருக்கிறீங்கன்னாலும் குடும்பத்தில் என்னென்னலாம் நடந்துச்சு, இது நடந்துச்சு, அது நடந்துச்சு, உங்கள் மனசுக்குள்ளே போய் 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 அப்படியே ஒரு காக்கா கூடு கட்டின மாதிரி 6 நாள், 6வது 7வது நாள் ஞாயிற்றுக்கிழமை உள்ளே வரீங்க, அந்த கூடோடு வரீங்க. வரும்போது இங்கே ஆராதிக்கிற நேரத்தையும் வார்த்தையை கேட்கிற நேரத்துலையும் ஆண்டவர் அந்த கூட்டை எல்லாம் கலைச்சுட்டு உங்களை என்ன பண்ணுறாரு? திருப்பியும் புது மனுஷனாக மாற்றி அனுப்புகிறாரு. திருப்பியும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அந்த கூட்டை எல்லாம் கட்டி 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 ஒரு 6 நாள் கட்டி 7வது நாள் என்ன பண்ணுறீங்க? வரீங்க. இப்போ நீங்கள் ஒரு நாள் வரலன்னா என்ன ஆகுது? அந்த கூடு பெருசாகிட்டே போகுது, அதிகமாகிட்டே போகுது. ஒரு 15 நாளைக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு வாரம் வரலைன்னா எத்தனை நாள் வரலன்னு அர்த்தம்? 15 நாள் வரலன்னு அர்த்தம். ஏன்னா ஒரு வாரம் இங்கே ஒரு முன்னாடி 6 நாள், இங்கே ஒரு முன்னாடி ஒரு 6 நாள் 7 நாள், கரெக்டாக ஒரு 14 12 13 நாள் நீங்கள் சர்ச்சுக்கே வராத மாதிரி, பாதி மாதம் வராத மாதிரி. அப்போது அந்த கூட்டையெல்லாம் நீங்கள் தான் சுமந்துக்கிட்டு இருக்கணும். முதல் காரியம், ஆண்டவர் இடத்துல நான் கொஞ்ச நேரமாவது நான் காலையில் எந்திரிச்சு கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு அதிகாரமாவது படிப்பேங்கிற ஒரு பழக்கம், அமைதலான காலை நேரத்தில் நான் ஆண்டவரோடு கூட ஜெபிப்பேங்கிற ஒரு பழக்கம். நீங்கள் இதை நீங்கள் இதை என்னால் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்காதீங்க. இதை பண்ணி பழகிட்டிங்கன்னா இது ஒரு அடிக்ஷன் மாதிரி. அடிக்ஷன் தேவையில்லாத காரியத்தில் எந்திரிச்சோன்னே எனக்கு என்ன வேணும்? ஒரு காஃபி வேணும், எனக்கு எந்திரிச்சோன்னு இப்படி ஒரு காரியம் வேணும் அப்படின்னு இருக்கிறதெல்லாம் கூட சில சமயம் நம்மளோட உடம்புக்கு தீமையாக இருக்கும். ஆனால் காலையில் எந்திரிச்சு ஜெபிக்கிறேன்னு சொல்லி ஆண்டவரோட சமூகத்தில் உட்காரும்போது அவர் உங்கள் குடும்பத்துக்கு தேவையானதெல்லாம் வழி நடத்தும் போது என்ன தீர்மானத்தை எடுக்கிறோன்னு நம்ம அந்த நாளில் நம்ம குழம்பவே மாட்டோம். ஆவியானவர் நம்ம கூட இருப்பார். இந்த தீர்மானத்தை நீங்கள் எடுக்கணும், இதை நான் பண்ணுறது தப்பு, கரெக்டாக நம்மக்கிட்ட பேசிக்கிட்டே வருவார். நம்ம கரெக்டாக குடும்பத்தில் அதை நம்ம எடுத்துகிட்டே வருவோம். அதை நம்ம செய்யாத போது தான் எல்லாத்துக்கிட்டையும் திட்டு வாங்கிட்டு இருக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்கும். கரெக்டாக இது நீங்கள் ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக தெரியும். நேரத்தில் எந்திரிச்சு ஜெபிக்கிற பழக்கம், ஆவியானவரோட நடக்கிற பழக்கம் இருந்துச்சுன்னா லைஃப்பில் எதுவும் சொதப்பாது. நம்ம கரெக்டான காலத்தில் கரெக்டான டைமில் ஆண்டவர் நம்மளுக்கு எல்லாத்தையும் காட்டிக்கொண்டே இருந்தாலும் ஆண்டவர் நம்ம கூடவே இருந்து நம்மளுக்கு செய்வார். இப்போ பாஸ்டர் எப்பயும் சொல்கிற மாதிரி இந்த ரூமில் ஃபுல்லாக காற்று இருந்துட்டு தான் இருக்குது, ஆனாலும் நம்மளுக்கு ஏசியோ ஃபேனோ எதுக்குன்னா எக்ஸ்ட்ரா எடுத்து கொடுக்கறதுக்கு தான். ஆண்டவருடைய பிரசனமும் ஆண்டவருடைய வழிநடத்துதலும் எப்பயும் நம்ம கூடவே இருக்குது. ஆனாலும் ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபம் பண்ணும்போது, அதிகாலையில் எழுந்திரிச்சு அவருடைய சமூகத்தை தேடும்போது, அவருடைய வசனங்களை நம்ம தியானிக்கும் போது நம்ம லைஃப்பில் நடக்கிற மற்ற காரியங்களெல்லாம் அழகாக டெசிஷன் எடுக்கிறதுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவார்? கிருபை செய்வார். அடுத்தது என்ன காரியம்னா, உங்கள் உடம்புக்கு அடுத்த காரியங்களில் லேடிஸாக இருந்தாலும் ஜென்ஸாக இருந்தாலும் கண்டிப்பாக நம்ம ஒரு சில முடிவுகளை நம்ம என்ன பண்ணணும்? எடுத்து தான் ஆகணும். அட்லீஸ்ட் இந்த வருஷமாவது நான் வாக்கிங் போவேன், என் உடம்பை நான் என்ன பண்ணுவேன்? கரெக்டாக பாதுகாப்பேன். தேவனுடைய ஆலயமாக இருக்கிறதுன்னு எதை சொல்கிறாங்க? ஆண்டவர் நம்மளோட உடம்பை தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது, தேவன் தங்கும் வாசஸ்தலமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாருன்னா அந்த உடம்பை நம்ம எப்படி வச்சுக்கணும்? கரெக்டாக வச்சுக்கணும். கரெக்டாக வச்சுக்கிறதுல நிறையா காரியங்கள் இருக்குது. இன்றைக்கி நான் சொல்லுவேன்னா, நான் சொன்னதை விட அதிகம் ஒரு 10 பாயிண்ட் உங்களுக்கெல்லாம் என்ன பண்ண தெரியும்? நிறையா தெரியும். ஆனால் அது நம்ம செய்வோமா அப்படிங்கிறது தான் என்னது ஒரு பெரிய கேள்விக்குறி. நம்ம ஒல்லியாக இருக்கும் குண்டாக இருக்கோங்கிறது டிஃப்ரெண்ட்டு. ஆனால் ஒவ்வொரு நாளும் நம்ம உடம்புக்கு தேவையான எக்ஸசைஸ் நம்ம உடம்புக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதுதான் நம்மளோட ரத்த ஓட்டத்தை சீர்படுத்தும். அதுதான் ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம சோம்பேறித்தனமாக உள்ளே உட்காந்துட்டே இல்லாமல் சுறுசுறுப்பாக நம்மளுடைய குடும்பங்களுக்கு அடுத்த வேலைகளை செய்கிறதுக்கு நம்மளுக்கு கொடுக்கும். 40 வயசு ஆயிடுச்சுன்னா எனக்கு முழங்கால் வலி வந்துடுங்க, என் முடி கொட்டிடுங்க, எனக்கு இதாயிருங்க அதாயிருங்க அப்படியெல்லாம் கிடையாது. கரெக்டான நம்ம உணவுகளை சாப்பிட்டு கரெக்டான டைமில் நம்ம கொஞ்சம் நடந்து நம்மளுடைய உடம்பை ஒத்துழைக்க வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம நிறைய வியாதிகளை தடுக்கலாம். இப்போ உங்கள் கையில் மொபைல் இருக்குது, நிறைய வீடியோஸ் எல்லாம் வருது, அதுலெல்லாம் எவ்வளோ ஆரோக்கியத்திற்கு அடுத்ததான காரியத்தை நிறைய சொல்லிகிட்டே போகிறாங்க. நமக்குள்ளே இருக்கிற ஒரு மோசமான மைண்ட் செட் என்ன அப்படின்னா, நான் அதெல்லாம் ஒன்றும் பார்த்துக்க வேணாம், எல்லாத்தையும் என்ன பண்ணுவார்? ஆண்டவர் பார்த்துக்குவார். எல்லாத்தையும் என்ன பண்ணுவார்? ஆண்டவர். நம்ம உடம்பு சில இண்டிகேஷன்ஸ் எல்லாம் கொடுக்கும். அப்போ கூட நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம அதெல்லாம் கவனிச்சிக்கவே மாட்டோம், அதெல்லாம் நம்ம செய்யவே மாட்டோம். ஆனால் ஒரு வலி வந்தோன்னே, ஒரு வேதனை வந்தோன்னே என்ன பண்ணுவோம்? எல்லா பழியும் தூக்கி யார் மேலே போடுவோம்? ஆண்டவர் மேலே போடுவோம்.
ஆண்டவர் எவ்வளோ நம்ம உடம்புக்குரிய இண்டிகேஷன்ஸை இந்த காரியம் இது தப்புன்னு சொல்லிகிட்டே இருக்கிறாரு. ஆனாலும் திரும்ப திரும்ப என்ன பண்ணுறோம், நம்ம அதை பண்ணிகிட்டே இருக்கோம். இந்த வருடத்தில் சில காரியங்களை நீங்கள் முடிவெடுங்க. நான் தேவையில்லாத உணவுகளை என்ன பண்ண மாட்டேன், என் வாயில் போட மாட்டேன். வழியெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே போகிறது, கடையெல்லாம் நிறுத்தி சாப்பிட்டுக்கிட்டே போகிறேன். இந்த பழக்கத்தை நான் நிறுத்த போகிறேன். என் உடம்புக்கு சில தேவையான காரியங்கள், எக்ஸசைஸை இல்லை காலையில் எழுந்திரிச்சு அட்லீஸ்ட் நான் நடக்கிறத இதெல்லாம் வச்சு என்னோடய உடம்பை நான் எப்படி பார்த்துக்கொள்ள போகிறேன், ஆரோக்கியமாக பார்த்துக்கொள்ள போகிறேன். என் ஆண்டவர் நன்மையானதை செய்வார், என் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தருவார்ன்ட்டு சொல்லிகிட்டே இருமிகிட்டே இருந்தீங்கன்னா நல்லா இருக்குமா? நீங்கள் உங்கள் உடம்பை பார்த்துக்கிட்டீங்கன்னா தான் ஆண்டவர் சொல்கிற வார்த்தையோ இல்லை நீங்கள் சொல்கிற வார்த்தையோ பக்கத்து வீட்டுக்காரவங்க கேட்பாங்க. நீங்களே எப்போ பார்த்தாலும் இருமிட்டு, எப்போ பார்த்தாலும் காய்ச்சல், என் குழந்தைக்கு காய்ச்சல், இவங்களுக்கு காய்ச்சல், அவங்களுக்கு காய்ச்சல்னு எப்பயுமே வீட்டில் காய்ச்சலாக போட்டுட்டு நீங்கள் போய் அவங்கள்ட்ட போய் என் ஆண்டவர் பயங்கரமாக அற்புதத்தை செய்வார் அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள முதல்ல நீங்கள் பாருங்கள். அடுத்தது என்ன பண்ணுங்கள், அடுத்தவங்கள சொல்லுவாங்க. இப்போ நம்மளுக்கு ஒரு பெரிய பலவீனம் இருக்குது, நம்மளை ஆண்டவர் அதுலேருந்து ரசித்திருக்காரு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், உங்கள் ஹார்ட்டில் உங்களுக்கு ஒரு வலி இருக்குது, அது முக்கியமான ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்கன்னா டாக்டர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்களோ அதன்படி நீங்கள் என்ன பண்ணணும், கட்டாயமாக செய்யணும். திடீர்னு ஒரு நாள் மருந்து எடுக்கிறது, திடீர்னு ஒரு நாள் எனக்கு இதெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு விட்டுட்டு போகிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது, பண்ணவே கூடாது. நம்மளுக்கு கொடுக்கப்பட்டவர்கள், ஆண்டவர்கிட்டருந்து கொடுக்கப்பட்டவர்கள் தான் யார், டாக்டர்ஸ். ஆண்டவர் சொல்கிறத நம்ம கண்டிப்பாக கேட்கணும். ஆண்டவர் சில சமயம் டாக்டர்ஸ் மூலமாக சொல்லுவார், அதை நம்ம கேட்கணும். டாக்டர் சில சமயம் ரொம்ப நெகட்டிவாக பேசும்போது தான் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, அந்தந்த காரியங்களில் நீங்கள் ஆண்டவரை விசுவாசிங்க, ரொம்ப அதுக்குள்ளே போயிடாதீங்கன்னு நான் சொல்லுவேன். ஆமீன். இப்போது எனக்கு என்ன அப்படின்னா, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தபோது எனக்கெல்லாம் செக் பண்ணும்போது கேட்டாங்க, எல்லாத்தையும் கேட்குற கேள்வி தான், உங்கள் அப்பா அம்மாவுக்கு என்ன இருந்துச்சா, சுகர் இருந்துச்சா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ உங்களுக்கு முதல் குழந்தை பிறக்கும்போது உங்களுக்கு சுகர் இருந்திருக்குமே அப்படின்னாங்க. இல்லைங்க எனக்கு இல்லை. அப்போது கண்டிப்பாக உங்களுக்கு என்ன ஆகும், ரெண்டாவது குழந்தை பிறக்கும்போது சுகர் வரும். கெஸ்டேஷனல் டயபெட்டிக்னு சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னா, மாசமாக இருக்கும்போது வருகிற ஒரு சுகர். அது வந்துச்சு அப்படின்னா அது சில சமயம் நம்ம குழந்தை பிறந்தோன்னே சரியாயிரும், சில சமயம் குழந்தை பிறந்தோன்னே அது என்ன பண்ணும், கண்டினியூ ஆகும். அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, எனக்கு மாதம் என்னை செக்கப் வர சொன்னாங்க. மாதம் என்ன பண்ணாங்கன்னா, குளுக்கோஸ் ஃபுல்லாக ஒரு டம்ளர் ஃபுல்லாக இவ்வளோ ஸ்வீட்டாக குளுக்கோஸ் ஃபுல்லாக அந்த பவுட்ரு போட்டு அதுக்குள்ளே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை குடிங்கன்னு சொல்லிட்டு குடிக்க வச்சு பிளட் டெஸ்ட் எடுத்தாங்க. அப்போயுமே ஒரு 5 மாதம் வரைக்கும் இதே இல்லை. 6வது மாதம் போக சொல்லி அனுப்புகிறாங்க, அடுத்த மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக சுகர் இருக்கும், ஏன்னா பார்டரில் என்ன தொட்டுருச்சுன்னு. நான் அப்போவே சொன்னேன், பாஸ்டர் எனக்கு நீங்கள் டாக்டரை சேஞ்ச் பண்ணிடுங்க, எனக்கு இங்கே வேண்டவே வேணாம். எப்போ வந்தாலும் எனக்கு சுகர் இருக்குமான்னு செக் பண்ணி பார்க்குறாங்க, எனக்கு வேண்டவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மாற்றிட்டேன். உங்கள் விசுவாசத்திற்கு ஆப்போசிட்டாக இருக்கிற மாதிரி இல்லை, உங்களுக்கு வராததை வரும்னு சொல்லும்போது நீங்கள் கண்டிப்பாக ஆண்டவரை விசுவாசித்து கொண்டு இருங்க. ஒரு பெரிய காரியம், ஒரு ஆப்ரேஷன்லாம் நடந்து உங்களுக்கு டாக்டர்ஸ் இந்த மெடிசன்லாம் கொடுக்குறீங்கன்னு சொல்லும்போது ஞானமாய் அந்தந்த அறிவுரைகளின்படி நீங்கள் மெடிசன்ஸ் எடுத்துக்கணும், கரெக்டான டைம் உணவுகளை எடுத்துக்கணும், கரெக்டான டைம் எக்ஸசைஸ் போகணும். நான் என்ன டாக்டர்கிட்ட பேசுகிறேன்னு நீங்கள் நினைக்க வேணாம். ஆனால் இந்த வருடத்தில் சில காரியங்களெல்லாம் நீங்கள் இதெல்லாம் கடைப்பிடிக்கும் போது இந்த வருடம் ஃபுல்லாக நீங்கள் வியாதி இல்லாமல் சந்தோஷமாக இருக்கலாம். இதெல்லாம் சில தீர்மானங்கள் உங்கள் உடம்புக்கு அடுத்தது நீங்கள் எடுக்கிறது. நானே நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கேன், டாக்டர் என்னை அடுத்த வாரமே பார்க்க சொன்னாங்க, நான் மருந்தே குடிக்கிறது இல்லைங்க, காலில் மட்டும் புண்ணு மட்டும் கொஞ்சம் அதிகமாகிருச்சு. ஏன் புண்ணு அதிகமாச்சு? நம்ம கரெக்டான டைம் ஆண்டவர் கொடுக்குற ஆலோசனையும் டாக்டர்ஸ் மூலமாக கொடுக்குற ஆலோசனையும் கேட்கணும், சரிவிகித உணவு எடுத்துக்கணும், கரெக்டான நம்ம என்னோடய உடம்பை நான் கரெக்டான வழியில் பாதுகாத்து கொள்ளுவேன் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை நம்ம என்ன பண்ணணும், இந்த இதில் எடுத்துக்கணும். அடுத்தது உங்களுடைய உறவுகளில் சில தீர்மானங்கள் எடுக்கணும். இதை நான் பேசணுன்னா நான் நிறைய பேசிகிட்டே போகலாம், இன்றைக்கி எனக்கு டைம் பத்தாது. ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்கிறேன். கணவனோ மனைவியோ, அப்பாவோ அம்மாவோ பிள்ளைகளோ, யார் நடுவில் வந்தாலும் ஆண்டவர் தான் ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி. ஆமேன். ஆண்டவர் தான் எனக்கு முதல்ல. உறவுகளுக்கு அடுத்த தீர்மானங்கள் எடுக்கணுன்னா நான் நிறையா பேசணும், அது நான் இன்றைக்கி என்னால் பேச முடியாது. ஆனால் இந்த ஒரு காரியத்தை மட்டும் நான் சொல்கிறேன், யாராக இருந்தாலும் எந்த சூழ்நிலை வந்தாலும் நிற்கணும், எனக்கு ஆண்டவர் தான் முன்னாடின்னு. அப்படி நின்றுட்டிங்கன்னா ஒரு நாள் உங்களை கைவிடுகிற தேவனே அல்ல. ஆமேன். அடுத்தது உங்களுடைய குணநலங்களில் சில மாற்றங்களை கொண்டு வரணும். இந்த வருடத்தில் நான் பொய் பேச மாட்டேன்னு ஒரு முடிவு என்ன பண்ணணும். பொய் பேசுகிறது எப்படின்னா அவங்களுக்கு அவ்வளோ அது ஈஸியாக வரும். இப்போ நம்ம கேட்கும்போது சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டால் சாப்பிட்டேன்னு சொன்ன மாதிரியே, சாப்பிட்டேன்னு என்ன ஃப்ளோவில் வருதோ அந்த ஃப்ளோவில் சாப்பிட்டேன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு அந்த பொய் வரும். அப்படி பொய் பேசி என்ன பண்ணியிருப்பாங்க,
நல்ல நல்ல உறவுகளெல்லாம் இழக்க வேண்டிய வரும் நம்ம பொய் பேசுகிறனால. நம்ம ஒரு உறவுக்குள்ளே ஒரு பிரச்சனையே வந்துருச்சுன்னு வைங்களேன், நம்ம உண்மையை சொல்லி தப்பை சொல்லி நான் இந்த மாதிரி தப்பு பண்ணிவிட்டேன் என்னை மன்னிச்சுன்னு சொல்லும்போது கூட ஒரு சில காலகட்டங்கள் அவங்க நம்மகிட்ட கோச்சிட்டு இருந்தாலும் அவங்களுக்கு தெரியும் அவங்க உண்மையை சொல்லிட்டா கண்டிப்பாக இன்னொரு தடவை அந்த தப்பை பண்ண மாட்டாங்கன்னு. ஆனால் நம்ம திரும்ப திரும்ப பொய் சொல்லி ஒரு உறவுக்குள்ளே நம்ம அதை கண்டுபிடிக்கிறாங்கன்னு வைங்களேன், அது நம்மளுக்கும் மரியாதையாக இருக்காது, நம்மளை என்ன பண்ண மாட்டாங்க, நம்பவும் மாட்டாங்க. இந்த வருடத்தில் முக்கியமான ஒரு காரியம் என்ன பண்ணணும், பொய் பேச மாட்டேன் அப்படிங்கிற ஒரு முடிவை எடுத்துக்கோங்க. அது என்றைக்கும் உங்கள் குடும்பத்தை ரொம்ப ஸ்ட்ரெங்தன் பண்ணும், ரொம்ப ஆசீர்வதிக்கும், ரொம்ப பலப்படுத்தும். பொய்யினால் பிரிஞ்ச பல குடும்பங்கள் இருக்குது. ஒரு சின்ன பொய் தானே, நான் சொல்லிக்கிறேன். எதனால் தெரியுங்களா பொய் வரும்? ஒரு பயத்தினால தான் பொய் வரும். ஐயோ நான் உண்மையை சொல்லிட்டேன்னு வைங்களேன், என் ஹஸ்பண்ட் வந்து தப்பாக நினச்சிடுவார், அதனால அந்த பொய் சொல்கிறேன். அடுத்தது அவர் ஒரு கேள்வி கேட்பார், இந்த பொய்யை மறைக்கிறதுக்கு அந்த பொய். அடுத்தது இன்னொருத்தர் வந்து கேட்பாங்க, இந்த பொய்யை மறைக்கிறதுக்கு அந்த பொய். மூணாவது ஒருத்தர் வெளியேருந்து வந்து நீங்கள் பண்ணதை சொல்லிட்டாங்கன்னா, அந்த மாதிரி குடும்பத்துக்கு ஏற்படுகிற ஒரு பிளவு யாருனாலும் இது நம்ம கையாலே. புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாதவளோ தன் கைகளினால். அந்த புத்தி இல்லாதது என்னென்னா பொய் பேசுறது. ஒன் ஆஃப் த திங் வந்து என்னதுன்னா பொய். நிறையா காரியங்கள் இருக்குது, அதில் ஒன்று முக்கியமானது என்னென்னா பொய் பேசுறது. பொய் பேசுகிறது என்ன பண்ணணும், நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்கோ இந்த வருடத்தில் நம்மளால் முடியாதவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு காரியத்தை என்ன பண்ணலாம், எடுக்கலாம். எங்கெங்க எங்கள்கிட்டே இல்லை, நாங்கள் எப்படிங்க மற்றவங்களுக்கு நான் கடன் கொடுக்கறத பற்றி சொல்லலை, ரொம்ப முடியாமல் வருவாங்கள்ல அவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களால் முடிஞ்சதை இன்றைக்கி கொடுங்க. நம்ம பெரிய பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு போகும்போது, டிமார்ட்டுக்கு போகும்போது, இல்லை ஜெயசூர்யாவுக்கு போகும்போதெல்லாம் அங்கெல்லாம் நம்ம போய் பேரம் பேசுவோமா, ஒரு 5 ரூபா குறைச்சி கொடுங்க, ஒரு 10 ரூபா குறைச்சி கொடுங்கன்னு. ஆனால் ஒன்றுமே முடியாமல் ஒரு பாட்டியம்மா முருங்கைக்காய் எடுத்து விற்றுட்டு வரும், அதுக்கிட்ட ஒரு 2 ரூபாய்க்கும் 1 ரூபாய்க்கும் என்ன பண்ணுவோம். தயவுசெய்து இந்த வருஷம் நீங்கள் அதை நினச்சிக்கோங்க. இவங்க வந்து பிச்சை எடுக்கிறவங்களையும் ரொம்ப நல்லவங்க. ஏன்னா பிச்சை எடுக்கிறவங்க வந்து என்னால் முடியலன்னு வந்து காசு கேட்குறாங்க, ஆனால் இவங்க வந்து பிச்சை எடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக தங்களால் முடியாட்டியும் என்ன பண்ணுறாங்க, ஒரு தொழிலை அவங்கள்ட்ட போய் 1 ரூபாய்க்கும் 2 ரூபாய்க்கும் தயவுசெய்து மல்லு கட்டிட்டு நிற்காதீங்க. அவங்க கொடுக்குறாங்களா, அவங்களுக்கு கொடுக்குற பணம் ஆசீர்வாதம் தான். ரொம்ப முடியாமல் அப்படி தூக்கிட்டு சுமந்துட்டு வருவாங்க, அவங்கக்கிட்ட போய் என்ன பண்ணுவோம், ஒரு 5 ரூபாய்க்கும் 10 ரூபாய்க்கும் நம்ம பேரம் பேசிகிட்டு இருப்போம். ஆனால் மற்ற கடையிலெல்லாம் போய் அமைதியாக போட்ட பில்லை போட்டு விலையை வாங்கிட்டு. இந்த வருஷம் நீங்கள் எடுக்கிற வேண்டிய முக்கியமான காரியம், முதல்ல பொய் சொல்ல மாட்டேன், அடுத்தது கொடுப்பேன், அடுத்தது ரொம்ப ஏழையாக வராங்க விற்றுட்டு வராங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 5 ரூபா ஒரு 10 ரூபா போட்டு கொடுங்களே ஒழிய அவங்கக்கிட்ட போய் நம்ம என்ன பண்ணக்கூடாது, மல்லு கட்டிட்டு நிற்கக்கூடாது. நிறைய டிசிஷன்ஸ் நம்ம பார்த்துட்டோம். இந்த தீர்மானங்கள்லாம் நீங்கள் வாழ்க்கையில் எடுக்கிற மாதிரி இருக்கீங்களா, இல்லை நீங்கள் பேசுனது நல்லா இருக்குன்னு கேட்டுட்டு போகிற மாதிரி இருக்கிறீங்களா? எடுக்கிற மாதிரி இருக்கீங்க. முதல் காரியம், என்னோடய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் சில மாறுதல்களை நான் என்ன பண்ணணும், கொண்டு வரணும். என் உடம்புக்கு ஏற்ற சில காரியங்களை நான் கரெக்ட் பண்ணி தான் ஆகணும். நான் இனி நல்லா இருக்கணும் அப்படின்னா வந்து சொல்கிறதெல்லாம் பயங்கரமாக, என் பிள்ளைங்களுக்கு ஒரு நாளும் நான் பாரமாக இருந்துடக்கூடாதுங்க, எனக்கு இப்படியா இருந்துடக்கூடாதுங்க, நான் படுத்துடக்கூடாது, நான் படுத்தா வீடே படுத்துடும், இந்த மாதிரிலாம் நிறைய டயலாக்லாம் பேசுவோம். ஆனால் உடம்பை என்ன பண்ண மாட்டோம், பார்த்துக்க மாட்டோம். உடம்புக்கு ஏற்ற காரியங்களை நான் என்ன பண்ணுவேன், செய்வேன். அடுத்தது 3வது காரியம் எதை பற்றி பார்த்தோம், உங்களோட உறவுகளில் சில காரியங்கள். 4வது காரியம், உங்கள் குணநலங்களில் சில மாறுதல்களை கொண்டு வரணும். முதல்ல பார்த்தோம், நான் துதிக்கிறது தான் நம்ம பிளெஸ்ஸிங்கோட பெரிய கதவு. இதில் ஒர்க்கில், பிஸ்னஸில், மினிஸ்ட்ரியில், இது எல்லா காரியத்துலேயும் நான் உண்மையாக இருப்பேன். எதுல எல்லாம், ஒர்க்கில், நான் வேலை செய்கிற ஸ்தலங்கள்லேயும், பிஸ்னஸ்லேயும், ஊழியத்துலேயும் நான் உண்மையாக இருப்பேங்கிற ஒரு தீர்மானத்தை நம்ம என்ன பண்ணணும். 9 மணிக்கு ஸ்கூல்னால் எத்தனை மணிக்கு போகணும், 8:50க்கு. சில பேர் எத்தனை மணிக்கு போவாங்க, 8:30 மணிக்கு போவாங்க. சில பேர் எப்பயுமே 9:30க்கு போய் சைன் பண்ணுவாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. ஆண்டவருக்கு முன்பதாகவும் உலக மனுஷங்களுக்கு முன்பதாகவும் நம்ம உண்மையாக நடந்துக்கிட்டோம்னா அந்த உண்மைக்கு ஏற்ற ஒரு பிரதிபலன் ஆண்டவர் நம்மளோட உள்ளத்தில், நம்மளோட குடும்பத்திற்கு தருவார். ஆண்டவர் தாமே இந்த வசனங்களை எல்லாம் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.